அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போறோங்க. நிறைய சேஞ்சஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸில். அதை பற்றி எல்லாமே பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இல்லாமல் தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நிறைய புதிய சேஞ்சஸ் வந்திருக்கு. அதே சமயம் ஒரு சில வதந்திகள் அப்படிங்கிறதும் பரவிட்டுருக்கு. 200 ரூபாய் நோட்டு செல்லாது, செக்கு சம்பந்தமாக அதெல்லாமே வந்துட்டுருக்கு. அது எல்லாமே ஆர்பிஐ சைட்லேருந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது பார்த்துடலாம். இபிஎஃப்ஓ பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்டோம். பட் இதில் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்துடலாம் வாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது இபிஎஃப்ஓ பற்றின முக்கியமான அப்டேட்ஸு. ரெண்டாவது மொபைல் ரீசார்ஜுக்கு என்ன டீட்டெயில்ஸு, அதே போல் எந்த சிம்மு வாங்கி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அதே போல் ஆர்பிஐயில் 3 முக்கியமான அறிவிப்பு, 3 முக்கியமான செய்தின்னு சொல்லலாம். அது என்னென்னு பார்த்துடலாம். அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வரப்போகுதுங்க. ஸோ 8th பே கமிஷன் என்ன மாதிரியான சம்பள எதிர்பார்ப்புகளை நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இபிஎஃப்ஓ. இதில் புதிய விதிமுறைகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 3 முக்கியமான விஷயம் வருதுங்க. இபிஎஃப்ஓவோட மொபைல் ஆப் வரப்போகுது. அதாவது நெட் பேங்கிங் அப்படிங்கிறது எவ்வளோ ஈஸியோ அதை விட ரொம்ப ஈஸியாக மொபைல் ஆப்பில் நம்ம பேங்க் சம்மந்தமான வேலையெல்லாம் முடிச்சிடுறோம். இப்போ இபிஎஃப்ஓக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ நீங்கள் பிஎஃப் பணத்தை ஈஸியாக நிர்வகிக்க முடியும் மொபைல் ஆப்பில். எல்லாமே ஆப்லேயே செஞ்சுக்கலாம். நீங்கள் அதுக்குன்னு தனியாக ஒரு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணோம் அப்படின்னாலும் கூட நீங்கள் டிஜிலாக்கர் வச்சுருக்கீங்கன்னா அதன் மூலமாக நீங்கள் அழகாக வெரிஃபை பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி ஈஸியாக அப்லோட் பண்ணிக்கலாம் மொபைல் ஆப் மூலமாக. ஸோ இது ரொம்ப ஈஸியான விஷயம். ரெண்டாவது இபிஎஃப்ஓவை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் கார்டு கொடுக்க போகிறாங்க. இது ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ நீங்கள் வீடு வாங்கணும், வீடு கட்டணும், மருத்துவ செலவு இருக்குது, கல்விக்கு உங்களுக்கு உடனடியாக பணம் தேவைப்படுது அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஏடிஎம் கார்டை வச்சு ஈஸியாக அமௌண்ட் எடுத்துக்கலாம். எல்லா அமௌண்ட்டையும் எடுக்க முடியாது, 50% தான் எடுக்க முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து 3வது முக்கியமான அப்டேட் தான் இப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் தெரிய வேண்டியது. நிறைய பேர் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறுறப்போ அந்த வேலை மாற்றம் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷரோ அதே மாதிரி இந்த இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்டை ஃபுல்லும் மாற்றுறது ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு அப்படிங்கிறப்ப அது கம்பெனியோட ஹெல்ப் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தேவைப்படும். ஸோ அது சம்மந்தமான ஒரு அப்டேட் ரொம்ப சாதாரணமாக நீங்களே பண்ணிக்கலாம் கம்பெனியோட ஹெல்ப் இல்லாமல் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு. இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பர்த் டேட்டு அண்ட் உங்களோட நேமு, அப்பா அம்மா சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இது எல்லாமே ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இல்லைனா உங்களுக்கு மேரேஜ் ஆகாமல் இருந்து இப்போ மேரேஜ் ஆகிருக்கு, அல்லது அவங்க ஸ்பௌஸ் டீட்டெயில்ஸ் ஆப்வியஸாங்க நம்மளுடைய கணவன் மனைவியோடைய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணோம் இல்லையா. ஸோ இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் இல்லைனா அப்டேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கம்பெனியோட ஹெல்ப் அப்படிங்கிறது தேவையில்லை. நீங்களே போய் இந்த மொபைல் ஆப்பில் ஈஸியாக யாரோட அப்ரூவலோ இல்லை யாரோட லெட்டரே இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக பண்ணிக்க முடியும். அதே போல் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க அண்ட் அதுலேருந்து டிபார்ட் ஆகுறீங்க, இன்னொரு கம்பெனிக்கு தாவுறீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் தாராளமாக நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம். இபிஎஃப்ஓவை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனி தாவக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த நியூஸை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸை யார் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. 2017 அக்டோபர் 1க்கு அப்புறம் யூஏஎன் கிடைச்சவங்க, அதாவது இபிஎஃப்ஓவில் அக்டோபர் 1, 2017க்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்க, அதே போல் ஆதார் கார்டு பேன் கார்டு இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டையும் யூஏஎனில் ஜாயின் பண்ணவங்க. ஓகேங்களா. அடுத்து 2வது எடுத்துட்டிங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ ரீசார்ஜ் செய்யாமல் 90 நாட்கள் நம்ம ஃபோன் நம்பரை தொடர முடியும் அப்படின்னு சொல்லி ட்ராய் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு எல்லா மொபைல் ரீசார்ஜ் கம்பெனிஸும் லைக் ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல் எல்லாருமே இது கம்பைல் ஆகக்கூடியவங்களாக இருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக எந்த கம்பெனி சிம்மு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஜியோ, நிறைய ஜியோ யூஸ் பண்ணக்கூடியவங்க இருப்பீங்க. ஏர்டெல், பிஎஸ்என்எல் முக்கியமாக இந்த எல்லாத்தையுமே யூஸ் பண்ணக்கூடியவங்க இருப்பீங்க. ஜியோ எடுத்துட்டீங்க அப்படின்னா 90 நாட்கள் கூட நீங்கள் ரீசார்ஜ் செய்யாமல் ஆக்டிவாக வச்சுக்க முடியும். அதே சமயம் 20 ரூபாய் நீங்கள் மினிமம் ரீசார்ஜ் பண்ணாலும் கூட 30 நாட்களுக்கு நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்க முடியும். நிறைய நம்மளுக்கு ஒரு தலைவலியாக இருந்தது என்னென்னா ஒரு மாதத்துக்கு கூட நம்ம மினிமம் ரீசார்ஜ் அப்படிங்கிறது 20 ரூபாய்க்கெல்லாம் இல்லை, இதை விட ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் 2 சிம்மு வச்சுட்டு ஒரு சிம்மை மேஜராக யூஸ் பண்ணிட்டு இன்னொன்று சப்பாக இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருப்போம்.
அதுக்கு எதுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், யூஸே பண்ணாததுன்னு நினச்சிட்டு இருப்போம் இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ செகண்ட் சிம்முக்கு வெறும் 20 ரூபா போட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களோட சிம் வந்து கண்டினியூ ஆகும். இல்லை அப்படின்னா வந்து டீஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. ரெண்டாவது ஏர்டெல்லில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 90 நாட்களுக்கு ஆக்டிவாக இருக்கும் ரீசார்ஜ் பண்ணாமல் கூட. அதுக்கப்புறம் 15 நாட்கள் மறுபடியும் அவகாசம் கொடுத்து உங்களுக்கு வந்து ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மெசேஜ் கால்ஸ் மூலமாக. அதுக்குள்ளே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா உங்கள் சிம்மை டீஆக்டிவேட் பண்ணி வேற ஒருத்தவங்களுக்கு உங்கள் நம்பரை கொடுத்துருவாங்க. அடுத்து வோடாஃபோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா வோடாஃபோன் ஐடியா அது ரெண்டு சேர்ந்தது தானே விஐ. ஸோ இதுவுமே வந்து எடுத்துட்டிங்கன்னா 90 நாள் வந்து ஆக்டிவாக இருக்கும். அதே சமயம் மினிமம் ரீசார்ஜ் இதில் எடுத்துட்டிங்கன்னா 90 நாளுக்கு அப்புறம் கூட நீங்கள் 49 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாதான் உங்களோட சிம் அப்படிங்கிறது ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது நம்மளுடைய பிஎஸ்என்எல்லுங்க. நிறைய பேர் பிஎஸ்என்எலுக்கு வந்து மூவ் ஆகிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ பிஎஸ்என்எல் சிம் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். 180 நாட்களுக்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தாலும் கூட பிஎஸ்என்எல் சிம் ஆக்டிவாக தான் இருக்கும். அதே சமயம் மினிமம் 20 ரூபாய் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணாலே போதும், ஆக்டிவேட்டடாக தான் இருந்துகிட்ருக்கும். ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் எந்த சிம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல. எடுத்துட்டோம் அப்படின்னா ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐடைய புதிய அறிவிப்பு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2-3 முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. கிளாரிட்டியும் கொடுத்துருக்காங்க, புதிய அறிவிப்புகளும் வந்திருக்கு. கிழிந்த மற்றும் அழுக்கான ரூபாய் நோட்டுகளை மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பாதி அளவு கிழிஞ்சிருக்கிற நோட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மாற்றிக்கலாம். அதே சமயம் அந்த கிழிந்த நோட்டுகளில் எண்கள் இருக்கும் இல்லைங்களா, நோட்டுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். அதாவது வந்து நோட்டில் நீங்கள் காந்தி தாத்தாவோ அல்லது வேறு எந்த இடமும் வந்து கிழிஞ்சு போனாலும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அந்த நோட்டில் நம்பர் மட்டும் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் ஈஸியாக நீங்கள் பேங்க்கில் கொடுத்து மாற்றிக்கலாம். அதே சமயம் அழுக்கான நோட்டுகளை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம், பிரச்சனையே இல்லை பேங்க்கில் கூட கொடுத்து. ஆனால் தீயில பாதி அளவு எரிந்த நோட்டுகள் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் பேங்க்கில் கொடுத்து மாற்ற முடியாது. ரிசர்வ் வங்கியுடைய இந்த விநியோக அலுவலகத்தில் போய் நீங்கள் நேரடியாக மாற்றலாம். அதுவும் பர்பஸ்ஃபுல்லாக எரிக்காமல் ஏதோ தெரியாமல் ஒரு எதிர்பாராத விதமாக தீயில கருகி பாதி அளவு கருகின நோட்டுகள் இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும்தான் நீங்கள் மாற்ற முடியும். வேணுனே இருந்துச்சு அப்படின்னா வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கிழிந்த மற்றும் அழுக்கான ரூபாய் நோட்டுகள் இருக்குது அப்படின்னா அது சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 2 துண்டாக வெட்டினது, அதாவது வந்து வெட்டினதுன்னு தெளிவாக தெரியும் இல்லைங்களா, அந்த நோட் எடுத்துக்க மாட்டாங்க. இல்லை அப்படின்னா கிழிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து எடுத்துப்பாங்க. அடுத்து முக்கியமானது செக்கு சம்மந்தமாங்க. ஸோ நிறைய பேர் வந்து செக்கு யூஸ் பண்ணக்கூடியவர்கள் இன்றைக்கும் இருக்காங்க. ஸோ செக்கு சம்மந்தமாக ஒரு ரூமர் வந்து வெளியே போய்கிட்டு இருந்துச்சு. அதாவது கருப்பு கலர் பென்னில் செக்கு எழுதியிருந்தால் அது வந்து இனிமேல் செல்லாது அப்படின்னு வந்து ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நிறையா எனக்கு கூட வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வந்துச்சு. ஸோ அது சம்மந்தமாக பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயமே கிடையாது. ரைட்டுங்களா? கருப்பு கலரில் எழுதலாம், நீங்கள் க்ரீன் கலரில் எழுதலாம், ரெட் கலரில் எழுதலாம், ப்ளூ கலரில் எழுதலாம். எதில் எழுதி நீங்கள் செக்கு கொடுத்தாலும் அந்த செக் அப்படிங்கிறது செல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த கலர் எழுதியிருக்கிறது வந்து நிரந்தரமான ஒரு மை, அதாவது வந்து பெர்மனெண்ட் இங்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நார்மலாக நம்ம பெனில் இருக்கிறது அது மூலமாக எழுதணும். பென்சில் எழுதி கொடுத்தா செக்கு செல்லாது. அதே போல் செக்கில் வந்து அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. அப்படி அடித்தல் திருத்தல் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு செக்கு செல்லாது அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ இந்த ரூமர் இருக்கு இல்லைங்களா, கருப்பு கலர் பெனில் எழுதுனா இனிமேல் செக்கு செல்லாதுன்னு, அது கிடையாதுன்னு ஆர்பிஐ சைட்லேருந்தே கிளியர் பண்ணிட்டாங்க. அதே போல் 200 ரூபாய் நோட்டுகள் நிறுத்தப்படும் அப்படின்னு வந்து ஒரு விஷயம், அதுவும் வந்து நெட்டில் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. 200 ரூபாய் நோட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக செல்லும். ஓகேங்களா? 2000 ரூபாய் 1000 ரூபாய் எல்லாம் பெரிய டினாமினேஷன். 200 ரூபாய் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய டினாமினேஷன் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய் அப்படிங்கிறது செல்லும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு. எஸ், 8th பே கமிஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொண்டு வந்தாச்சு. 8th பே கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு அப்படிங்கிறது ஜனவரி 1, 2026 எதிர்பார்க்கப்படக்கூடியதாக இருக்குது. இந்த 8th பே கமிஷனில் இன்ஃப்ளேஷன்லாம் வச்சு ரொம்ப நல்ல ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அதாவது குறைந்தபட்ச ஊதியம் அப்படிங்கிறதே வந்து 51,480 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வரப்போகுது அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ குறைந்தபட்ச ஊதியம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணிட்டீங்களா? ரொம்ப கம்மிங்க. அதாவது 18,000 ரூபாய் தான் அடிப்படை ஊதியமாக இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு ரொம்பவே கஷ்டம். ஸோ அதை வந்து 51,480 உயர்த்த போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 186% அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மத்திய அரசு ஊழியர்களுக்கு
இந்த சம்பள உயர்வு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கும் இது கண்டிப்பாக அப்ளை ஆகிடும். ஸோ சீக்கிரமே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக சம்பளம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து உயரப்போகுது. என்ஜாய் பண்ணுங்கள். சீரியஸ்லி நல்ல சம்பளம் அப்படிங்கிறது அரசாங்கத்து சைட்லேருந்து ரொம்ப ரொம்ப நல்ல சம்பளம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஸோ என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கிளாரிட்டி இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணின விஷயம்லாம் நான் வந்து கிளியராக உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போங்க. உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.